ஒரு 10-15 பேர் சாப்பிடுற அளவுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். வழக்கம் போல எடுபடி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். வெங்காயம் கட் பண்றது, தக்காளி கட் பண்றது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு கொடுக்கறதுன்னு. எத்தனை நாள் தான் பிரியாணி செய்ய தெரியாதுன்னு டிமிக்கி கொடுப்பேன். இன்னைக்கு நீ தான் பிரியாணி செய்ய போறேன்னு சொல்லுவோமே, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னது பிரியாணியா? அப்ப மஷ்ரூம் பிரியாணி வராது, மஷ்ரூம் சூப் பிரியாணி தான் ஒரு பரவாயில்லையான்னு கேட்டோன்னே சரி ஓகே நாங்க சொல்ல நீ செய்யின்னு சொல்லவுமே மேற்பார்வையாளர்களுக்கு கீழே நான் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அளவெல்லாம் இவ்வளவு எடுத்து வச்சிருப்பாங்க, அதை போட்டு கிண்டுறது நமக்கு என்ன ஒரு பெரிய வேலையா? அதுவே 2 நாள் கழிச்சு இதை எப்படி செஞ்ச, என்னென்ன போட்டேன்னு கேட்டா நமக்கு ஞாபகம் வராது. அதானே உலக வழக்கம். அது பிரியாணி மட்டும் தான் மறந்து போகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எனக்குலாம் இப்ப வரைக்கும் சாம்பார் கூட மறந்து போயிடும். அப்புறமா அம்மாட்ட போன் பண்ணி கேட்கறது, யூடியூப் பாக்குறது, இந்த மாதிரி வேலை தான் பண்ணிக்கிட்டு கிடப்பேன். எப்படித்தானோ தெரியல. ஆனா ஒண்ணு, எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன். என்ன பார்த்து நிறைய பேருக்கு இருக்கு. அதை கேட்கும் போதுதான் சரி ஓகே நிம்மதியா இருந்தது. இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு கூடவே சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிருந்தோம். பிரியாணி தம்மு உடைக்கும் போது சும்மா தலை சூப்பரா வந்திருந்தது. டேஸ்டும் சும்மா டக்கரா இருந்தது. அடுத்து என்ன, தட்டுல லைனா அழகா எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளவுதான். நாளைக்கு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.